ஐயோ ரவி என்னாச்சு? தண்ணி இருங்க தண்ணி. ஐயோ நாங்க தண்ணி குடிங்க. வா என்னாச்சு ரவி? இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு நான் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டேன் நினைக்கிறேன். அதான் ஒரு ஆசிட் ரிஃப்ளாக்ஸ். ஐயோ தாங்க முடியல வலி. நீங்கள் தண்ணி கொடுத்தோன்னா தான் இப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? அப்போ ஸ்டுடியோக்கு போகலாமா? வாங்கலாம் வாங்க. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. ஷாமினி, 365 நாளும் நீங்க சாப்பிட்றீங்க. அதாவது எல்லாரும் சாப்பிட்றீங்கன்னு சொல்ல வந்தேன். ஆனா நாம சாப்பிட்ற உணவு சரியா ஜீரணம் ஆகுதா இல்லையா? அப்படி ஜீரணம் ஆகலைன்னா நமக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு ஏன் என்ன பயமுறுத்துறீங்க? செரிமானம் ஆகுதோ இல்லையோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கோம். அதாவது நம்ம வயிறு சரியா வேலை செய்யுதோ இல்லையோ நம்ம வேலையை நம்ம சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல வரீங்க. இப்போ நீங்க சாப்பிட்றதானே கேக்குறீங்க? ஆமா, நம்ம வயிறு தான் வந்து சிக்னல் கொடுக்குமே கார்த்திக். அதாவது இன்னும் வேலை முடியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சிக்னல் கொடுக்கும். எப்படி சிக்னல் கொடுக்கும்? நெஞ்சு எரிச்சல், அதாவது தான் நம்ம நெஞ்சு கரிச்சல் அப்படின்னு சொல்றோம். இதை பல பேர் வந்து மத்தியானம் சாப்பிட்டது சரியா செரிமானம் ஆகலை அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. சரியா சொன்னீங்க. அதாவது எப்போவாவது இந்த காய்ச்சல் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி எப்போவாவது இந்த நெஞ்சு எரிச்சல் ஏற்பட்டால் பரவாயில்ல. ஆனால் இதுவே அடிக்கடி ஏற்பட்டுச்சுன்னா அது பிரச்சனை. இதைத்தான் நம்ம ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அதாவது அமில பின்னோட்ட நோய் அப்படின்னு அழைக்கிறோம். என்னது நோயா அப்படின்னு உங்களில் பல பேர் ஷாக் ஆகுறது எனக்கு இங்க வரைக்கும் கேட்குது. நான் ஷாக் ஆனேன். உங்களோட ஷாக் தான் எனக்கு கேட்டுச்சா? இதை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பேச இருக்கோம். இதை பத்தி இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக நம்ம அரங்கத்துக்கு ஒரு மருத்துவர் வர போறாரு. ஆனா வழக்கம் போல எப்போதும் நம்ம 2 வசந்தம் நட்சத்திரங்களை கூப்பிடுவோம். அவங்களை இப்ப சந்திப்போம். அவர்கள் தான் விக்னேஸ்வரி வடிவழகன் மற்றும் ரவி ஜி. வணக்கம். 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 ஹலோ. அமர்கள் அமர்கள் அமர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ரவிஜி, விக்கி, உங்க 2 பேருக்குமே அதே கேள்விதான். ஆசிட் ரிஃப்ளக்ஸை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? இல்ல இது உங்களுக்கு வந்திருக்கா? நான் கேள்விப்பட்டதில் அதிகமாக சாப்பிட்டாலும் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை தப்பான சாப்பாடு சாப்பிட்டாலும் அதனால வரக்கூடிய அஜீரணம் அதனாலும் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை சாப்பிடாம ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தாலும் அது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு. நீங்க சொல்றத பார்த்தா எப்படியா இருந்தாலும் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தப்பான உணவுன்னு சொல்றீங்க. அதாவது நேரத்தோட சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருந்தா வராதுன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றது எனக்கு புரியுது. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல எனக்கு ஒரு தடவை நடந்திருக்கு. ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேல பரோட்டா நல்ல கறியோட குழச்சி சாப்பிடுறது, தூங்க போனா நெஞ்சு எரிச்சலா இருக்கும். அம்மாட்ட போய் கேட்டப்போ அப்பவே சொன்னேன், அது எத்தனை மணிக்கு நீ சாப்பிட்ற, அதுல எவ்வளவு எண்ணெய் இருக்கு தெரியுமா, உனக்கு போய் சுடு தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாமினி, அது நெஞ்சு எரிச்சல் இல்ல, உங்க அம்மாவோட வயிற்று எரிச்சல். அவங்களுக்கு பரோட்டா கொடுத்தீங்களா இல்லையா? இல்ல நீங்க தனியா உட்கார்ந்து சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறத நான் போய் சாப்பிட்டேன். ஓகே ஓகே. சோ விக்னேஸ்வரி சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு சாப்பிடலன்னா ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி? எனக்குமே அப்படிதான். இப்போ நம்ம இருக்கிற வேலைக்கு நம்ம எல்லாருமே வந்து சில நேரத்தில் தூங்குறது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருக்கும்போது அப்பப்போ வானொலியில் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கடப்படான்னு சத்தம் போடும். இப்போ என்னது இது? அப்போதான் எனக்கு தெரியும், ஓ நம்ம தண்ணி கூட குடிக்காம விளைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி தான் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்குமோன்னு எனக்கு படுது. இவங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கா? ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன, அதோடைய அறிகுறிகள் என்ன, நமக்கு அது இருக்கா இல்லையா, எப்போ வரும், இப்போ வந்துட்டு எப்படி போகும் அப்படின்னு பல விளக்கங்களை கொடுக்கறதுக்காக குடல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் விக்னேஸ்வரன் அவரை சந்திப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நீங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்க எங்களுக்கு விளக்கம் கொடுங்களேன். இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன? ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால் அமிலம்ங்கிறது இரைப்பையில் சுரக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லை கடக்காமல் இரைப்பைக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அது எல்லை கடந்து அது உணவு குழாயில் எதுக்களிக்கும் போது ஏற்படக்கூடிய தாக்கம், அதனால் ஏற்படக்கூடிய வியாதி தான் அமில பின்னோட்ட நோய், ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னு சொல்கிறோம். இந்த அமிலம் பின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது எதனால் ஏற்படுது? ஸோ அந்த உணவு குழாய் இரைப்பைன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு நடுவே ஒரு ஜங்ஷன் இருக்குது, சந்தின்னு சொல்லலாம், கேஸ்ட்ரோ இசாஃபேஜியல் ஜங்ஷன். அதன் சார்ந்த தசை அதோட பணி என்னென்னா, நம்ம உட்கொள்கிற உணவு ஒன்று, உட்கொள்ளும் பொழுது உள்வாங்கக்கூடிய அந்த காற்று இரைப்பையிலேருந்து வெளியாக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இல்லாட்டினா இரைப்பை வந்து ரொம்ப விரிவாகிடும். அது ஒன்று. 3, நான் சொன்ன மாதிரி அந்த அமிலம் வந்து
எல்லை கடக்காமல் இரைப்பைக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் இருக்கணும். இந்த 3 பணியும் ஒழுங்காக செய்ய வேண்டியது அந்த சந்தியோட வேலை, அதன் சார்ந்த தசைகள். அந்த தசை வந்து பலவீனம் அடையும் பொழுது இல்லை அதோட குறைபாடுகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த அமில பின்னோட்டம் ரொம்ப எளிதாக ஏற்படுறதுக்கான சாத்தியம் ஏற்படுது. அதாவது நெஞ்செரிச்சல் அடிக்கடி ஏற்படும் போது இந்த தசை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நமக்கு புரியுது. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சமயத்தில் வந்து சாப்பிட்ற விஷயம், அது சாப்பிட்ற நேரமாகலாம், இல்லை சாப்பிட பொருள், நம்ம இந்த உணவை சாப்பிட்டோமோ அதை தவறுதலாக நம்ம சாப்பிட்ருக்கலாம், அதனால கூட இந்த மாதிரி நெஞ்சு எரிச்சல் ஏற்படுமா? கண்டிப்பாக. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் வயிறு பிடிக்க சாப்பிட்டீங்கன்னா அது அமிலம் ஓரளவுக்கு இயற்கையாகவே அந்த அமிலம் பின்னோட்டம் காண்பதற்கான சாத்தியம் இருக்குது. அதை நம்ம வியாதியாக நம்ம எடுத்துக்க முடியாது. அது எல்லாருக்கும் அனுபவிச்சிருப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று, இந்த அமிலங்கிறது பின்னோட்டம் காணும்பொழுது அது ஏன் நம்ம எரிச்சலாக உணர்வோங்கிறது தான் கேள்வி. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த உணவு குழாய் அதன் சார்ந்த நரம்புகள், நரம்பு மண்டங்கள் வந்து அந்த தகவலை வந்து நம்ம மூளைக்கு தெரிவிக்குது. அதாவது அமிலம் வந்து உணவு குழாயில் இருக்குன்னு. அதை தான் நம்ம எரிச்சலாக உணர்றோம். ஸோ அந்த அமிலத்தன்மை உள்ள பொருட்கள் உணவு உட்கொள்ளும் பொழுது கூட சிலருக்கு வந்து அந்த எரிச்சல் ஏற்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது. இதற்கு வந்து பின்னோட்டம் தான் காரணம்னு கிடையாது. அந்த இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா அந்த சிட்ரஸ் பழங்கள்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சுகள், எலுமிச்சம்பழம், அதெல்லாம் உணவு உட்கொள்ளும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை அத்தகைய அந்த தகவலை தெரிவிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. டாக்டர், இப்போ வந்து ஒருத்தருக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் தான் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவங்களோட நோய்க்கான அறிகுறியை வச்சு ஓரளவுக்கு கணிக்கலாம். இந்த நெஞ்செரிச்சல், எதுக்களிப்பு, சிலருக்கு வாயில் எச்சில் ஊறும், இல்லை வாயில் புளிப்பான ஒரு ருசி மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து தொண்டையில் உணவு மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இது வந்து பொதுவான அறிகுறிகள். மேற்கொண்டு இந்த நோய்க்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு மேற்கொண்டு சோதனைக்கு உட்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதற்கு நம்ம கையாளக்கூடிய ஒரு முக்கியமான அணுகுமுறை வந்து எண்டோஸ்கோபி அணுகுமுறை. அதை தமிழில் சொன்னால் உள்நோக்கியல்னு சொல்லுவாங்க. அந்த உள்நோக்கியை பயன்படுத்தி வாய் வழியாக அந்த அதை பேசிக்கலி அது ஒரு வீடியோ கேமரா தான். அதை உள்ளே செலுத்தி உணவு குழாய்க்குள், இரைப்பைக்குள் வியாதி எப்படி இருக்குது, என்ன வியாதி இருக்குதுன்னு கண்டறிகிறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கருவி. இன்னொன்று, இந்த உணவு குழாய் சிலருக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த அமில பின்னோட்டம் ஏற்படும் பொழுது அந்த குடல் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை நிவர்த்தி செய்கிற விரிவாக்குறதுக்கு இந்த எண்டோஸ்கோபி அணுகுமுறையை பயன்படுத்தலாம். சரி டாக்டர், இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் உங்கள் 2 பேர் முகத்தில் வந்து கொஞ்சம் தெளிவு, கொஞ்சம் குழப்பம் அப்படி இருக்கதான் செய்து. ரொம்ப பயம். சரி, உங்கள் 2 பேருக்கும் வந்து இப்போ ஒரு கேள்வி. அதாவது ஒரு சராசரி மனிதர் அவருடைய இரைப்பையில வந்து ஒவ்வொரு நாளும் எத்தனை லிட்டர் கேஸ்ட்ரிக் ஆசிட் இது வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஆனா வாயால சொல்ல போறதில்ல, அது ஒரு ஆக்டிவிட்டியை நீங்க செஞ்சு காட்ட போறீங்க. ஓகே, எவ்வளோ பண்ணிட்டோம், இதையும் பண்ணிடுவோம். விக்னேஸ்வரியும் சரி, ரவிஜியும் சரி, அவங்களுடைய பதில்களை அவங்க முன்னாடி இருக்கிற அந்த பீக்கர்ஸ் பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன குவளைகளில் தண்ணீரை ஊற்றி ஒரு சராசரி மனிதருடைய இரைப்பையில் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் அந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் சுரக்கும் அப்படின்றத தெரிவிக்க போறாங்க. இது உங்களுக்கு சின்ன குவளையா? இங்கிருந்து பாருங்க, லிட்டர் இருக்கு. இல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி சொன்னதா அவங்களும் வந்து சின்ன குவளை இருக்கு நிறைய வரும் அப்படின்னு யோசிப்பாங்களே. எங்கப்பா, தயாரா இருக்கீங்களா 2 பேரும்? தயார். ஓகே, உங்க பதில்களை சொல்லுங்க. காட்டுங்க. காட்டுங்க. ஓகே, ஊத்திக்கிட்டே போறீங்க. ஆமா, இவ்வளவு தண்ணி கொடுத்துருக்கீங்களே. ஓ, 1 லிட்டர். ரவியோ 1 லிட்டர் ஊத்திட்டாரு. ஆமா, அவ்வளவா இருக்கும். என்னங்க, ஒரு வயிறுல இவ்வளவு ஆசிடா இருக்கிறது? ஓ, நீங்க அவ்வளவு விட்டீங்களா? யாருங்க எனக்கு 3வது பீக்கவுட் தாங்க. டாக்டர், நீங்க பாத்தீங்கன்னா விக்னேஸ்வரி வடிவழகன் வந்து 1.6 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவிஜி வந்து தண்ணீர் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக 2 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, சரியா தான் ஊத்திருக்கேன். சொல்லுங்க டாக்டர். நீங்க சொல்லுங்க டாக்டர். மருத்துவருக்கே வாத்தியார் வேலை கொடுத்துருக்கீங்க. இதற்கான சரியான விடை வந்து 1.5 லிட்டர். 1.5 லிட்டர். அந்த ஏரியாக்குள்ள வந்துட்டேன்ல. நாங்க இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு போறோம். இடைவேளைக்கு பிறகு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இதை பத்தி தொடர்ந்து பேச போறோம். எங்கேயும் போயிடாதீங்க. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. டாக்டர், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே போய் தூங்க போறோம் இல்லையா, அதனால வந்து நெஞ்சு எரிச்சல் ஏற்படுதுன்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு கூட நடந்திருக்கு. இது எதனால நடக்குது?
அதாவது வழக்கமாக இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுதோ இல்லை நிற்கும் பொழுதோ அந்த உணவு குழாய்ங்கிறது இரைப்பை மேல் பகுதியில் இருக்குது. அதுவே நீங்கள் படுக்கும்போது ரெண்டும் ஒரே அளவில் இருக்குது, சமநிலையில் இருக்குது. இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த சந்தி பலவீனமாக இருக்கும்பொழுது அந்த அமிலம் ரொம்ப சுலபமாக பின்னோட்டம் காணுது. அதனால தான் சாப்பிட்ட உடனே படுக்கும்பொழுது அந்த நோய்க்கான அறிகுறிகள் தென்படுது அந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு. ஆனால் வியாதி இல்லாதவர்களுக்கு தூங்கலாம், பிரச்சனை இல்லை. ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால இருமல் வரும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ வைரஸ்னால வர இருமலுக்கும் ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால வர இருமலுக்கும் எப்படி அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது அந்த வித்தியாசப்படுத்துறது ஒரு சவாலான விஷயம். ஆனால் பொதுவாக அதை ஏன் இருமல் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த உணவு குழாய்க்குள் இது கழிக்கும் அந்த அமிலம் அதை கடந்து தொண்டைக்குள் சென்று மூச்சு குழாய்க்குள் செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த மூச்சு திணறல் இருமல் தான். அந்த இருமலின் அதனோட வெளிப்பாடு அதுதான். ஆனால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வைரஸ் கிருமிக்கால ஏற்படக்கூடிய அந்த இருமலுக்கும் அமில பின்னோட்டத்தினால் ஏற்படக்கூடிய அந்த இருமலுக்கும் வித்தியாசப்படுத்துறது ஒரு சவாலான விஷயம்தான். சரி டாக்டர், அடுத்து இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய காணொளி தான். அவருடைய அனுபவத்தை பற்றி பேசியிருக்காரு. அதை இப்போ பார்ப்போமே. எனக்கு கடந்த 8-9 வருஷமாக இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் லேஸாக தான் வரும். லேஸாக ஒரு நெஞ்செரிச்சல் இருக்கும். சரி ஏதோ தண்ணி குடித்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி தண்ணி குடித்து சரியாக்கிடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, அதிகமாச்சு. அது இந்த நெஞ்செரிச்சல் அதிகமாகி இரவில் தூக்கம் கெட்டு போய் அந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள் பட ஆரம்பிக்க சரி என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் நான். அது அப்போ தான் யோசித்து பார்த்தப்போ நானே கவனிக்க ஆரம்பித்தேன். எதனால் எந்தெந்த சமயங்களில் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க ஆரம்பித்தப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாவது சாப்பாடு வெளியில் சாப்பிட்டப்புறம் இரவு வந்த உடனே ராத்திரி சாப்பிட்டுட்டு திரும்பி வருவோம். 10-10:30 படுத்து அப்படி தூங்க ஆரம்பித்த உடனே 10:30லேருந்து 12 வரைக்கும் ஒழுங்காக அப்படியே ஒரு மாதிரி தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு 12 மணிக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடும். முழிப்பு வரும்போது என்னவாகுனாக்க ரொம்ப நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும். நெஞ்செரிச்சல்னாக்க இங்கே ஆரம்பித்து அதை ஆல் த வே டவுன் டு த கட் மாதிரின்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக பயங்கரமாக எரிச்சலாக இருக்கும். அது வாயெல்லாம் நிறைய எரிச்சல் வரும். இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அது அந்த ஊறும்போது அந்த இது நிஜமாகவே ஒரு ஆசிட் அப்படியே ஊற்றின மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அதனால தான் ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னு பேர் வச்சாங்களோன்னு தெரில. பட் அந்த ஆசிட் ஊற்றின மாதிரி இருக்கும். அது ஐ திங்க் எதனால் பிரச்சனை வருதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் ஐ நோ த கண்ட்ரோலபிள்ஸ், தேர்ஃபோர் ஐ ட்ரை டு கண்ட்ரோல் இட். அதனால் பார்க்கும்போது எந்த மாதிரி சாப்பாடை அவாய்ட் பண்ணோம் அதை அவாய்ட் பண்ணிடுறது. இல்லாட்டி வீட்லேயே பாட்டி வைத்தியம் மாதிரி சொல்கிற மாதிரி வீட்லேயே சீரக தண்ணி நல்லா சுடு தண்ணியில் சீரகம் போட்டு வச்சு அது குடித்தாக்க அதுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ரொம்ப மோசமாச்சுன்னா ஆன்டாசிட் ஏதாவது ஒன்று போட்டுட்டு படுத்து இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடுறது. இரவு நேர சாப்பாடு தான் மிக முக்கியம். அது எவ்வளோ தூரம் நல்ல கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. பட் அதில் தான் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஒன்று எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட முடியுங்கிறத பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் தரக்கூடிய பொருட்கள், அதாவது இந்த மசாலா பொருட்கள் இல்லாட்டி அந்த பதார்த்தங்கள்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக சாப்பிட முடியுமோ அதை பார்க்குறேன். எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ நைட்டு சாப்பிடாமல் இருக்க முடியுங்கிறத தவிர்க்கிறதுக்கு பார்க்குறேன். ரொம்ப வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிடாத கொஞ்சம் முக்கால் வயிறுக்கு அது மாதிரி சாப்பிட்றதுக்காகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீ கணேஷன் நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அதாவது 8-9 வருஷமாக தொடர்ந்து இந்த பிரச்சனை அவருக்கு இருந்திருக்கு. டாக்டர் நீங்கள் சொல்லுங்களேன், இத்தனை வருஷம் அவருக்கு இருந்திருக்குன்னா உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி? இவர் மருந்து சாப்பிட்ருக்காரான்னு தெரியல. ஆனால் அவர் சொந்த அணுகுமுறை அவர் கையாண்டு இருக்காரு. அது ஓரளவுக்கு தான் அது முன்னேற்றம் அடைகிறதுக்கு சாத்தியம் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இதுக்கு தீர்வு இருக்கா டாக்டர்? அவர் சொல்கிற நோய்க்கான அறிகுறிக்கான காரணம் என்னன்னு நம்ம கண்டறியணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமில பின்னோட்டம்னு நம்ம கருதக்கூடிய இந்த நெஞ்செரிச்சல் எதிர்கழிப்புங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது பல வியாதிகள் அதற்கு காரணமாக இருக்குது. ஸோ அது வியாதிகள் என்னன்னு கண்டறிந்ததுக்கு பின் தான் அதற்கு ஏற்றவாறு நம்ம சிகிச்சை முறையை கையாள முடியும். ஆனால் கண்டிப்பாக அமில பின்னோட்டத்துக்கு மருந்துகள் இருக்குது, குணப்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது. ஆனால் அந்த மருந்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வரணும். ஏன்னா அந்த மருந்தை நிறுத்திட்டா திருப்பி அந்த பிரச்சனை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள். அந்த மருந்தும் வாழ்க்கை துணை மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவருக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்ததுன்னா இதன் காரணத்தினால நாட்பட்ட நோய்கள்லாம் வருமா டாக்டர்?
ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப அதிகரிச்சதுன்னா கேன்சர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மை? இது ஓரளவுக்கு உண்மை தான். அது வந்து ஒரு அரிதான ஒரு நிகழ்வு, ஆனால் அதற்கான சாத்தியம் இருக்குது. இப்போ நார்பட்ட நோய்னா இந்த அமில பின்னோட்டம் இப்போ பெரும்பாலும் அது நார்பட்ட நோய் தான், தொடர்ச்சியாக நிகழக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம கையில் ஒரு வெட்டு பட்டுச்சுன்னா அங்கே ஒரு தழும்பு ஏற்படும். அதே மாதிரி கைக்கு பதிலாக அந்த உணவு குழாயில் வந்து ஒரு இந்த அமில பின்னோட்டத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால் ஒரு தழும்பு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து சுருங்கி போகுது. சாப்பாடு தொண்டையில் போய் மாட்டிக்கும், நெஞ்சில் போய் மாட்டிக்கும். அது ஒன்று, அது ஒரு விளைவு. இன்னொன்று, தொடர்ச்சியாக இந்த அமில பின்னோட்டம் ஏற்படும் பொழுது அந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் மருவி அதனோட தோற்றம் மாறுபடும். அது வந்து ஆங்கிலத்தில் பேரட்ஸ் இசாஃபகஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாற்றம் ஏற்படும் பொழுது இவர்களை குறிப்பிட்ட சிலருக்கு புற்றுநோய் உணவு குழாயில் புற்றுநோய் ஏற்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஆனால் இந்த நிகழ்வு வந்து ஒரு அரிதான நிகழ்வு. பல ஆண்டுகள், பெரும்பாலும் அது ஆண்டு கணக்கில் நிகழக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதற்கான சாத்தியம் கண்டிப்பாக இருக்குது. ஆசிட் ரிஃப்ளக்ஸ் நெஞ்செரிச்சல் தானே, வந்தால் தண்ணி குடிச்சா சரியாயிரும் அப்படின்னு பல பேர் வீட்டில் யோசிச்சிருப்பீங்க. நம்ம எல்லாரும் யோசிச்சிருக்கோம். அவன் தானே கார்த்திக் முகத்தில் அது மைண்ட் வாய்ஸ் வருது, எல்லாரும் யோசிச்சிருக்குன்னு பொதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இன்னும் தொடர்ந்து நிறைய பேச போகிறோம். இப்போ ஒரு சின்ன இடைவேளை. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. வெல்கம் பேக். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. ஆசிட் ரிஃப்ளக்ஸ், அமில பின்னோட்ட நோய், இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், இது வரைக்கும் வந்து இந்த நோய் என்ன, இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து இதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபடலாமா? அதாவது பொதுவாக சொல்லப்படக்கூடிய மருத்துவ ஆலோசனைகள் உடல் நலத்துக்கும் ஒரு அளவு பொருந்தும். முக்கியமாக நீங்களே ஏற்கனவே சொன்னது தான், உடல் பருமன் தவிர்ப்பது. ஏன்னா உடல் பருமனால் உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்தின் காரணத்தினால் அமில பின்னோட்டம் அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று அளவோடு உணவு உட்கொள்வது, வேளைக்கு உணவு உட்கொள்வது, இரவு வேளை உணவுக்கும் தூக்கத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரம் கால அவகாசம் தேவை. ஏன்னா சாப்பிட உடனே உணவு செறிவாகாமல் நம்ம போய் படுத்தோன்னா அதை எதிர்கழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதுபானம், புகைப்பிடித்தலை தவிர்க்கிறது நல்லது. உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. என்ன ஒன்று, நீங்கள் செய்கிற உடற்பயிற்சியை பொறுத்து அந்த உடற்பயிற்சி செய்யும் தருணம் அமில பின்னோட்டம் ஏற்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது. இந்த ஆங்கிலத்தில் பெசால்வா மனுவன்னு சொல்லுவாங்க. இந்த வெயிட்ஸ் தூக்கும் பொழுது அது செய்யும்பொழுது அந்த மாதிரி அமில பின்னோட்டம் ஏற்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த உடற்பயிற்சி செய்வதனால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை தவிர்த்து மன உளைச்சல் தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். வேளைக்கு தூக்கமின்மையை தவிர்ப்பது. இதை கையாளும் போது நம்ம இந்த அமில பின்னோட்டத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை ஓரளவுக்கு தவிர்க்கலாம். சரி டாக்டர், இப்போ தொடர்ச்சியாக நமக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வரும்போது வெறும் மருந்துகள் மூலமாக அதை சமாளிச்சிடலாமா அல்லது அறுவை சிகிச்சை தேவைப்படுமா? பெரும்பாலும் மருந்துகள் போதும். இந்த அமிலத்தின் அளவை சீர் செய்யக்கூடிய மருந்துகளை தான் நம்ம கையாளுறோம். ஆங்கிலத்தில் புரோட்டான் பாம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒமிப்ரசோல்னு சொல்லுவாங்க. அந்த மருந்தை சாப்பிடுவதனால் அந்த அமிலத்தின் அளவை குறைக்குது. அதன் மூலமாக அந்த வியாதியின் தாக்கத்தை நம்ம சரி செய்ய முடியும். ஒரு சிலருக்கு உணவு குழாயில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளின் செயல்பாடு அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய வியாதியை இதன் மூலமாக நான் சரி செய்ய முடியாது. இதற்கு வந்து நரம்பு சார்ந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. இப்போ ஒரு உதாரணம் சொன்னோன்னா, இப்போ நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த கால் மரத்து போகும், அந்த நரம்புகளை பாதிக்கும். அதற்கு நான் எப்படி மருந்து சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த உணவு குழாய் சார்ந்த நரம்புகளுக்கு உண்டான மருந்தை நம்ம உட்கொள்ள வேண்டியது இருக்குது. இவர்களுக்கு வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சால் அது குணமாகாது, எதிர்விளைவுகளுக்கு தான் உண்டாகும். ஆனால் சிலருக்கு, குறிப்பாக அந்த எதிர்கழிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மருந்து சாப்பிட்டா அது சிலருக்கு அது குணமாக இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. அவர்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டாலும் படும். அது ஃபண்டோப்ளாக்கேஷன் சொல்லுவாங்க. ஃபண்டோப்ளாக்கேஷனுங்கிறது என்னென்னா, அந்த இரைப்பையின் மேல் பகுதியை நம்ம மடிக்கிறது. அது அந்த சந்தியை சுற்றி மடிப்பதனால் அந்த சந்தியை சுருங்க வைக்கிறது. அதன் மூலமாக அதில் இரைப்பையில் இருக்கக்கூடிய அந்த அமிலம் பின்னோட்டம் காணாமல் தடுக்கிறது. இது வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் என்ன ஒன்று, இந்த மாதிரி அதை சுருங்கும்பொழுது சிலருக்கு திருப்பி அதனால் சாப்பாடு போய் தொண்டையில் மாட்டிக்கிற மாதிரி உணர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கு இது தீர்வு கிடையாது. இன்னொன்று, இந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு கழித்து இந்த அறுவை சிகிச்சையினால் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் வந்து அந்த பலவீனமாக அடைகிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஸோ திருப்பி அந்த வியாதி ஒரு 10 ஆண்டுகள் கழித்து, 15 ஆண்டு 10-20 ஆண்டுகள் கழித்து அதுக்கப்புறம் அது திருப்பி அந்த வியாதி உண்டாகிறதுக்கான சாத்தியம் இருக்குது. இதை ஒட்டி இன்னொரு கேள்வி டாக்டர், தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு ஏதாவது இருக்கா, உணவு வகைகள்? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், இந்த சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம்,
கம்மி பண்ணி சாப்பிட்றது நல்லது. வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த காஃபி கம்மியாக அருந்துவது நல்லது. ஆனால் வியாதி இல்லாதவர்களுக்கு இதை கடைப்பிடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. இதை தவிர்ப்பதனால் அது வியாதியை தவிர்க்க முடியுங்கிறது அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆனால் வியாதி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அளவோட சாப்பிட்றது நல்லது. சரி டாக்டர், நீங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா இந்த தூக்கத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் படுக்கும்போது சாப்பிட்டுட்டு தூங்கும் போது அதனால் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு சாத்தியம் இருக்குது அப்படின்னு. அதனால் எப்படி தூங்கணும், ரைட்டில் தூங்கணுமா, லெஃப்டில் தூங்கணுமா, குப்புற தூங்கணுமா, இல்லை அண்ணாந்து தூங்கணுமா அப்படின்றத வந்து நம்ம டாக்டர் இப்போ சொல்ல போகிறாரு. வாங்க அதை பார்க்கலாம். ஹலோ தம்பி, வேக் அப். ஓகே, நீங்க தான் எங்களோட டெமோ பீஸ். இல்லை ஏதோ லெக் பீஸ் மாதிரி நீங்க சொன்னீங்களா டாக்டர்? இப்போ நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ்க்கும் நம்ம படுக்கிற அந்த தோரணைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இவர் வந்து இப்படி படுத்திருக்காரு, இது சரியா? இல்லை, யாரும் இப்படி தூங்குறது கிடையாது. வாட் டு யூ மீன் டாக்டர்? இல்லை, இதை பற்றி விரிவாக சொல்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது வியாதி ரொம்ப மோசமான பாதிப்பு இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா விமான பயணி மாதிரி உட்காந்துக்கிட்டே தூங்குவாங்க. இந்த எதுக்களிப்பு, இந்த நெஞ்செரிச்சலை தவிர்ப்பதற்காக அந்த 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 நிலை சிலருக்கு இருக்குது. ஆனால் அது ஒரு அரிதான விஷயம். ஆனால் பொதுவாக நம்ம படுக்கும்பொழுது அந்த தலைப்பகுதி, அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது, இந்த தலைப்பகுதி வந்து ஏற்றம் காண்பது நல்லது. ஆனால் அது எப்படி அதை செய்கிறோங்கிறது தான் விஷயம். அதை பொதுவாக அந்த தலைகணியை பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னா, அதை படுத்தது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த தலைகாணி அமுங்கி போயிடுது. ஸோ அதனால அது ஓரளவுக்கு தான் சாத்தியம். இங்க பாருங்க, அவர் படுத்துருக்கிறதே அமுங்கிருச்சு கீழே. அதாவது இது ஒரு தவறான உதாரணம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நாங்கள் இந்த தலைவாணியை பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி தலைவாணியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதை தவிர்த்து வேற ஒரு அணுகுமுறை என்னன்னா, சிலர் சொல்லுவாங்க இந்த கட்டில் தலைப்பகுதியை ஏற்றி வைக்கிறதுக்காக கட்டை ஏதாவது பயன்படுத்தலாம்னு ஒரு 10 சென்டிமீட்டர் அதை ஏற்றி இந்த பின்னோட்டத்தை தவிர்ப்பதற்கு இது இந்த கையாளக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது அந்த கட்டில பொறுத்து தான் இருக்கும். சரி ரவி, அப்படியே எந்திரிச்சிருங்க, நீங்க தூங்கிறாதீங்க. அதுதான் சரி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம நேயர்கள் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். அதாவது பொதுவாக வந்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து பல கேள்விகள் நம்ம மனதில் இருக்கும். அதே மாதிரி நேயர்களுக்கும் இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்ம மருத்துவர் சொன்ன அந்த குறிப்புகள், அந்த தெளிவுரையெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து தெளிவுற்றிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த தருணத்தில் டாக்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து அருமையான விளக்கங்கள் கொடுத்து நம்ம மக்கள் வந்து தெளிவுரை வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே சமயத்தில் நம்ம கலைஞர்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ரவிஜி வந்து அவர் எப்படி வந்து படுப்பாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு செஞ்சு காட்டாரு. சிங்கப்பூருக்கே காட்டிட்டோம். பட் இருந்தாலும் அந்த கிளியோபேட்ரா பொசிஷன் கொஞ்சம் டூ மச் தான். சரி நேயர்களே, இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு மீண்டும் நாங்க உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நான் ஷாமினி குணசேகர். நான் கார்த்திகேயன் சோமசுந்தரம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2.